எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன யூஸ்ஃபுல்லான தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஹோம் ரெமிடிஸ் இதெல்லாமே தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் மற்றவங்களோடையும் பகிருங்க. கண்டிப்பாக அவங்கள யாருக்காச்சும் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இல்லாட்டியும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு இதை பார்த்தாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கி 100ல் 10 பேருக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் 40-45 வயசுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. இது சிறு குழந்தைகளுக்கும் நிறையா பேருக்கு வருது. சிறு குழந்தைகளுக்கு வர்றதுக்கு வேறு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அதிகமாக பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை கொடுக்குறது. ஸோ அதில் உப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கும் வருது. ஸோ அதனால் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. ஸோ இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 40-45 வயசுலலாம் நம்ம அடிக்கடி கிட்னிக்கான டெஸ்டஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷன் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த பிரச்சனைக்கு அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு அறிகுறி சரும பிரச்சனைகள், தூக்கமின்மை இதெல்லாம் வரும். இந்த கொமட்டல், வாந்தி, நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, கணுக்கால் வீக்கம், கண்ணுக்கிட்ட வீக்கம், இந்த மாதிரி வர்றதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு அறிகுறிகளாக சொல்கிறாங்க. அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும்னு தோன்றுறது. ஸோ அடிக்கடி நம்ம யூரின் போகணும், பாஸ் பண்ணோம் அப்படின்னு தோணுனா கூட அது யூரினரி இன்ஃபெக்ஷன்னாலேயும் அந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ அதனால நீங்கள் அதை தப்பாக நினச்சிக்கிற வேண்டாம். ஸோ இது முக்கியமாக யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பிபி பேஷண்ட்டுக்கும் சுகர் இருக்கிறவங்களுக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே மற்றவங்கள காட்டிலும் நீங்கள் 2 பேரும் இந்த பிபி சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க. இதில் கிட்னி பிரச்சனைகளுக்கு நம்ம சாப்பிடக்கூடாத உணவுகள் அதிகமாக பொட்டாசியம் கலந்தது, நெக்ஸ்ட்டு ஃபாஸ்பரஸ் கலந்தது, நெக்ஸ்ட்டு சோடியம் கலந்தது, இந்த மாதிரி உணவுகளில் அதிகமாக இருக்கிறத நம்ம தவிர்க்கணும். ஸோ இப்போ என்னென்ன சாப்பிட்லாம் நம்ம சாப்பாட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் பச்சை காய்கறிகள் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாள் பட்டுருச்சு அப்படின்னா, ஸோ டயாலிசிஸ் வரைக்கும் போகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 to 2.5 லிட்டர் வாட்டர் டெய்லி குடிக்கணும், இன்டேக் பண்ணணும். அதுக்காக மொத்தமாக எடுத்து தண்ணி அப்படியே குடிச்சிடக்கூடாது. நான் இந்தியே சொல்லியிருக்கேன் தண்ணி குடிக்கிற முறை எப்படின்னு. ஸோ அந்த வீடியோ கூட பாருங்கள். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டில் கல்லுப்பு, இந்துப்பு இது 2ஐயும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக அயோடின் இருக்கிற உப்புக்களை நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஸோ இதை உப்பையே தவிர்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் சொல்லவே மாட்டேன். ஸோ டாக்டர்ஸ் நிறையா பேர் பரிந்துரைக்கிறாங்க. என்னுடைய கான்செப்ட் என்னென்னா, உப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கணும், ஆனால் அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கிடக்கூடாது. சும்மா லைட்டாகவாச்சும் மைல்டாகவாச்சும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம உடம்புக்கு தேவையான ஒன்று. ஸோ அது கிட்னி ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அது நல்லது தான், ஆனால் அதிகப்படியான சேர்க்குறப்ப தான் அது கெடுதலாக மாறிடுது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டில் மஞ்சள், இஞ்சி இதெல்லாம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டால் உங்களுக்கு அந்த கிட்னி பிரச்சனைகள் குறையிறதுக்கு படிப்படியாக சான்சஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் நான் நிறைய டாக்டர் சொன்னதை ரெஃபரன்ஸ் எடுத்து தான், நான் ஒரு டாக்டர் சொன்னதை மட்டும் சொல்லலை, ஒரு 4-5 டாக்டர் சொன்ன ரெஃபரன்ஸ் வீடியோ தான் நான் இந்த இது போட்டிருக்கேன். ஸோ கீரை வகைகள் அப்படின்னு பார்த்தா, மூக்குரட்டை கீரை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. எனக்கு சாப்பாட்டில் இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கா, பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கா அப்படிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஃபர் கூட பண்ணி பார்க்கலாம், கூகுளில் கூட போயிட்டு. ஸோ அப்படி எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் சாப்பிட்ற காய்கறிகள் இருக்குல்ல, அதை ஜஸ்ட்டு கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த காய்கறியை எடுத்து வேக வச்சு சமைங்க. எண்ணெயில் வறுத்தெல்லாம் மேக்ஸிமம் சாப்பிடாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. கிட்னி பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா எண்ணெயில் வறுக்கிறதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் காய்கறியை ஊற வச்சு சாப்பிட்றப்போ அந்த பொட்டாசியம் சத்துக்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். சாப்பிடக்கூடிய உணவுகள் வாழைப்பூ, வாழைத்தண்டு, இஞ்சி, முள்ளங்கி, வெள்ளரிக்காய் இதெல்லாம் வாரத்தில் 3 முறை சேர்த்துக்கலாம். ஸோ சேர்க்கக்கூடாதது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அடிக்கடி வலி மாத்திரைகள்லாம் எடுப்பாங்கல்ல, டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் அடிக்கடி வலி நிவாரண டேப்லெட்ஸ்லாம் எடுப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி டேப்லெட்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது டாக்டர் அட்வைஸ் இல்லாமல். ஸோ அதுவும் நம்ம கிட்னியை பாதிக்கும். யூரினையும், சிறுநீரையும், மலத்தையும், நம்ம மோஷனையும் அடக்கக்கூடாது. ஸோ நம்ம வர்றப்போ போயிடணும். ஸோ அதுவும் கிட்னி இன்ஃபெக்ஷனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அத்திப்பழம் 2,
அத்திப்பழம் 2 வேக வச்சு நல்லா சுடு தண்ணியில் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 30 நாளுக்காச்சும் நீங்கள் குடிச்சுவாங்க. அதுக்கு இப்போது டயாலிசிஸ்லாம் இருக்கிற பேஷண்ட்டாக இருந்தீங்க, இப்போ நான் டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டாக்டர் ஒரு அளவு தான் தண்ணி சொல்லியிருப்பார். ஸோ அந்த அளவு தான் அவங்க தண்ணி குடிக்க வேண்டும். ஸோ அதுக்கேற்ற டயட் தான் அவங்க சாப்பிட வேணும். இது நார்மலாக ஓரளவு எனக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குன்னாலும் சரி, இல்லாட்டியும் சரி, இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எது கிட்னி பேஷண்ட் சாப்பிடக்கூடாது அதிகமாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிறாங்க, புளிச்சக்கீரை, உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் அதிகமாக நம்ம என்னென்ன சாப்பிடலாம் அப்படி ஆப்பிள், திராட்சை, எலுமிச்சை, தர்பூசணி, பப்பாளி, இதெல்லாம் நமக்கு வந்து பொட்டாசியம் கம்மியாக இருக்கிறது பழங்கள். அதனால நம்ம உணவுக்கு வந்து சிறந்தது, கிட்னிக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாப்பிடக்கூடாத பழங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம், ஆரஞ்சு பழம், உலர் திராட்சை பழம், அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, ஸோ அது நட்ஸு அதெல்லாம் எடுத்துக்கிறக்கூடாது. ஸோ இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டிருந்தா அதிகமாக பால் சார்ந்த பொருட்களும் எடுத்துக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து பரிந்துரைக்கிறாங்க. ஸோ நான் என்ன கேட்டால் என்ன நான் சொல்வேன், நான் என்னுடைய இதில் வந்து உணவே மருந்து, எதையுமே அளவுக்கு மீறி சாப்பிட்டா அமுதம் கூட நெஞ்சாகும். ஸோ எல்லாதும் நம்ம வந்து கரெக்டாக அந்த லிமிட்டோடு அந்த அளவோடு சேர்த்துக்கிறது வந்து நல்லது. இப்போ இந்தோனேஷியாவில் ஒரு ஆய்வில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, புளி அதிகமாக சேர்க்கறதுனால அவங்களுக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வர்றது இல்லையா. ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு கிட்னி இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா புளி சேர்த்துக்கோங்க, ஆனால் அளவுக்கு அதிகமாக சேர்க்காதீங்க. எதுவுமே அளவோட தான். ஏன்னா புளி வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக சேர்க்குறப்போ உங்கள் ரத்த சிவப்பணுக்களை கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது வேறு பிரச்சனையாக மாறிடும். டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்குலாம் அதிகமாக வந்து புரதச்சத்து வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து பாசிப்பயிறு, இந்த மாதிரி டால்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்கு பதில், ஏன்னா ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுத்துக்கலாம், ஏன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக வெளியே போகிறதுனால. நீங்கள் அதுக்கு சிக்கனில் ப்ரோட்டீன் இருக்குது, ஸோ சிக்கன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதில் உப்பு சத்தும் அதிகமாக இருக்குது, அதனால் அதை எடுக்கக்கூடாது. அதனால் வெஜிடபிள்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. கிட்னி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தா ஓவர்லோட் ஆஃப் ப்ரோட்டீன். நம்ம உணவில் ப்ரோட்டீன் முக்கியமானதான், ஆனால் ஓவர்லோட் ஆஃப் ப்ரோட்டீன்னாலேயும் நம்மளுக்கு கிட்னி பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு உணவையும் அளவோடு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ப்ரோட்டீன் இருக்குது, இதில் கால்சியம் இருக்குது, இல்லை மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எல்லா வித சத்துக்களும் நம்ம உடம்புக்கு தேவை தான். அதில் ஒரு சத்து மட்டும் அதிகமாகிட்டு இருக்கு, இன்னொரு சத்து எதுவுமே இல்லை, ரொம்ப அதிகமாகுதுன்னா அது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தான் கொண்டு வரும். ஸோ நீங்கள் எதையுமே அளவோடு சாப்பிடுங்க. வந்து என்னென்னா, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடைப்பயிற்சி முக்கியம். கண்டிப்பாக வந்து நடைப்பயிற்சி வந்து இருக்கணும். ஒரு 1/2 hour ஆச்சும் டெய்லி நடங்க. அதுக்கு யோகாஸ் அண்ட் எக்ஸசைஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கூட போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறையா சேனல்ஸ் யோகாஸ் அண்ட் எக்ஸசைஸ்லாம் போடுறாங்க, அதை கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஹாப்பியாக சந்தோஷமாக வாழுங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.